பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் வீடுகளிலிருந்து இந்த தொழுகையிலே பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் கீழப்பெருவிளை திருச்சபையின் சார்பிலே வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். திரித்துவ கடவுளுடைய அன்பும் ஆசியும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் திரித்துவ கடவுளாகிய உம்மை நாங்கள் எங்கள் வீடுகளிலிருந்து போற்றுகிறோம். அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிற எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தை தாரும். எங்கோ 2 or 3 பேர் கூடியிருந்து என்னை தொழுது கொள்ளுவீர்களோ அங்கே அவர்களோடு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் எங்களோடு வாசம் பண்ணி எங்களுக்கு விடுதலை வாழ்வையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தூய தொழுகையின் மூலமாய் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாய் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தவும் கடவுள் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த தொழுகையின் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலுமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாரும். இயேசுநாதரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து 13வது ஞான பாடலினை பாடிடுவோம். ஞான பாடல் 13. கர்த்தாவே உம்மை துதிப்பேன் மகா மகிழ்ச்சியாக, என்றைக்கும் உம்மை போற்றுவேன் உத்தம பணிவாக. ஞான பாடல் 13. மகா மகிழ்ச்சியாக
நாம் இவ்வேளையில் இணைந்து ஆண்டவர் இயேசுநாதர் சொன்ன பிரதான கற்பனைகளை நினைவு கூறுவோம். நம்முடைய ஞான பாடல் புஸ்தகத்தின் பின்பகுதியிலே 7வது பக்கம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்துமாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கின்றன என்பதே. இணைந்து சொல்லுவோம்: ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். ஆமீன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்த நாளிலும் நாம் சொல்லாலும் செயலாலும் செய்த தவறுகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். உயிரோடு எழுந்த ஆண்டவருக்கு உண்மை சாட்சிகளாக நாம் வாழ தவறியமைக்காக ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கோருவோம். பிறர் நலம் பேணாமல் நமக்கென்று வாழக்கூடிய இழிநிலையை எண்ணி நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து நான் பாவிதான் என்கிற கவியினை நாம் இணைந்து பாடிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் எல்லாருக்கும் தந்தருள்வாராக. பிழைகளை மன்னிக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் இம்மட்டிலுமாக நமக்கு உயிராற்றல் தந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறார். கடவுளை நாம் துதிப்போம். நாம் வாழும் உலகில் ஆண்டவர் தருகிற நீர்வளம், கடல், தரை மற்றும் பாடும் பறவை, ஓடும் மேகம், இவைகளுக்காக
ஆண்டவரை நாம் துதிப்போம். கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக உயிர்காப்பு பணியிலே ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள், தாதியர்கள், இவர்களுடைய பணிவிடைகளுக்காக கடவுளை நாம் துதிப்போம். இக்காலத்தில் மக்களுடைய பொருளாதார நிலையை கருத்திலே கொண்டு பல நலத்திட்ட பணிகளை செய்கிற மக்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை வாழ்விக்கிற கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அருள்நாதர் நமக்கு கற்பித்து தந்த இறைவேண்டலை நாம் இணைந்து ஏறெடுத்து அவர் இன்னமும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர், நன்மை செய்யக்கூடியவர். நாம் இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். திருமுறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 பிடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்ப கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை அடங்கிய இறைவார்த்தைகள். யோவான் 1 முதல் 14 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவியுவின் குமாரரும் அவருடைய குமாரரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு
வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். என்றும் வாழுகிற எங்கள் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலேயும் அடைக்கலமும் கோட்டையும் மரணமாக இருக்கிறவர் நீர். எங்கள் உள்ளத்தை உம்மண்டையிலே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் மீதும் நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, இந்த நாட்களில் உலகத்தை சுவாமி இருளடைய செய்கிற கொரோனா வைரஸ், அதனுடைய தாக்குதலை நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. பல உயிரிழப்புகள் ஆண்டவரே, பல மக்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் முடங்கியிருக்கிற நிலைமைகள். கடவுளே சுவாமி, அதன் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற பலவீனமானவர்கள் அப்பா, நீர் இறங்கி ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் உம்மால் அழிக்கப்படட்டும் அப்பா. அதனுடைய பரவுதல் ஆண்டவரை குறைக்கப்படட்டும் சுவாமி. அது முற்றிலுமாய் ஆண்டவர் எல்லா நாடுகளிலிருந்தும் நீக்கப்படட்டும் அப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. கடவுள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வைரஸ் பரவுதலை தடுக்கும் முகமாக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வைரஸ் பாதிப்பினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை வாழ்விப்பதற்காக தியாகமாக உழைக்கிற மருத்துவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு சுவாமி காணப்படக்கூடிய எல்லா மக்களையும் அப்பா, மருத்துவமனைகளிலே ஆண்டவர் சுகம் தந்து நீர் தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏசப்பா, இந்த வேளையிலேயும் ஆண்டவர் எங்கள் வாழ்விக்க இந்த வையகம் வந்தீர். நாங்கள் உழைக்க உழைப்பு தந்தீரப்பா. எங்கள் உழைப்புகளினால் ஆண்டவரை பல உயர்வுகள் தந்தீர். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவரை, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் நாங்கள் எங்கள் உழைப்புகளை செய்ய முடியாமல் முடங்கி இருக்கிறோமே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த முடக்க நிலையில் இருந்தப்பா, நீர் விரைவாய் ஒரு விடுதலையை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் அப்பா சுவாமி, இந்த முடக்க நிலையினால் பொருளாதாரம் இல்லை ஆண்டவரே. சுவாமி, எங்கள் வீடுகளில் ஆண்டவரே சுவாமி, எங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றி என்ன செய்வோம் என்கிற அங்கலாய்ப்போடு நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் சமூக வாழ்வில் ஆண்டவரே எங்களுக்குள் நல்ல அன்பை ஆண்டவரை நீர் பெருகச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மத மக்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் சமூகத்தில் ஆண்டவரை நோயாளிகளாக இருப்போரையும் ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முதிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சமீபத்தில் பிறந்த கை குழந்தைகள் ஆண்டவரே சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் அப்பா நீர் சுகமாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலேயும் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய சுவாமி சமய வழிபாட்டு இடங்கள் எல்லா சமயங்களிலேயும் ஆண்டவரே ஒரு முடங்கிய நிலையில் இருக்கிறதப்பா. நாங்கள் கடவுளாகி உம்மை இணைந்து சுவாமி துதிக்கக்கூடிய மாட்சிமைப்படுத்தக்கூடிய கால வேளைகளை ஆண்டவர் விரைவாய் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கும் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்களை உணர்ந்து ஆண்டவரை உம்மண்டையில் தங்களை அர்ப்பணித்து வாழ கடவுள் அருள் செய்வீராக. இந்த வேளையிலேயும் சுவாமி எங்களை கடவுள் இன்னமும் ஆசீர்வதியும். உம்மை ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிற எல்லாருடைய வேண்டுதல்களையும் கடவுள் கேட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை தாரும், எல்லாருக்கும் ஆண்டவர் ஆரோக்கியத்தை தாரும், எல்லாருக்கும் ஆண்டவர் ஆனந்தத்தை தாரும். அப்பா ஆண்டவரே உம்முடைய சிறகுக்குள் நீர் எல்லாரையும் உலக மக்கள் எல்லாரையும் நீர் மறைத்து கொள்ளும். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் எல்லாரோடும் எப்போதும் இருக்கட்டும். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து எழுப்புதல் கீத பாடலில் 278வது பாடலை பாடிடுவோம். 278வது பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். 278வது பாடல். தினம்
பிரியமானவர்களே, இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க கூடியிருக்கிறோம். அனைவரையும் மகிழ்வாய் வரவேற்கிறேன். சிந்தனைக்காக கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு வாருங்கள், இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. விருந்தோம்பல் என்று சொல்லுகிற பொழுது மனித சமூகத்தில் மிக முக்கியமான ஒன்று. தமிழ் மக்கள் விருந்தோம்பலிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவே விருந்தோம்பலை தமிழ் மக்களுடைய ஒரு அடையாள செயல் என்றும் சொல்லுவார்கள். விருந்தோம்பல் இது ஒரு அறச்செயல் என்று சொல்லலாம். இந்த விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஆங்கில சொல் ஹாஸ்பிட்டாலிட்டி. இச்சொல் காஸ்போஸ் என்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஹாஸ்ட் விருந்தளிப்பவர். அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது அந்நியர்களுடைய பெருமகன் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இயேசுநாதர் தன்னையே உலக மக்களுக்காக விருந்தளித்தார். ஆகவே அவரை அந்நியர்களின் பெருமகன் என்று சொல்லி குறிப்பிடலாம். எபிரேய நிருவாக்கியோன் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். திருமறையை நாம் புரட்டுகிற பொழுது ஆதியாகமத்திலே ஆபிரகாம் முதல் விருந்தினர்களை உபசரித்திருக்கிறதனை நாம் படிக்க முடிகிறது. யோவினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 32வது வசனத்திலே யோபு தன்னுடைய விருந்தோம்பலை பெருமையாய் குறிப்பிடுகிறார். பரதேசி வீதியிலே தங்கினதில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசல் திறந்திருந்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆக பிரியமானவர்களே, விருந்தோம்பல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்று சொல்லலாம். கொலோசையர் நிருபத்திலே பவுலடியார் கொலோசிய திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது மார்க்குவை ஏற்றுக்கொள்ளும்படி குறிப்பிடுகிறார். அதேபோல பவுலடியார் பிலோமோனுக்கு எழுதின கடிதத்திலே ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளும்படி குறிப்பிடுகிறார். ஆக அந்நியரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்நியரை உபசரியுங்கள். இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தில் கூடி ஒன்றாக தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த அந்நியரை உபசரிக்கிற ஒரு நற்செயலை நாம் செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஊரடங்கிலும் உலக அனைத்திலேயும் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால் மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது பல தொண்டு நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், பல சமூக அமைப்புகள், திருச்சபைகள், தனிநபர்கள் பல்வேறு உதவிகளை செய்கிறதனை நாம் இந்த நாட்களிலே காண்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் இந்த விருந்தோம்பல் என்று சொல்லலாம். நாம் படித்த 2 திருமுறை பகுதிகளையும் படிக்கிற பொழுது 2 விருந்தோம்பல் நிகழ்வுகளை நாம் இங்கே படிக்க முடிகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது ஆபிரகாமுடைய விருந்தோம்பலை அங்கே நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் அவனுடைய விருந்தோம்பலின் மூலம் இறை ஆசியை பெற்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையையும் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. மம்ரேயின் சமபூமியிலே 3 நபர்கள் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். அப்படி ஆபிரகாமை 3 புருஷர்கள் சந்திக்கிற பொழுது இந்த 3 பேரும் யார்? ஆபிரகாமுக்கு அவர்கள் அந்நியர்கள்தான்.
ஆனால் அந்த மூன்று பேரையும் ஆபிரகாம் அங்கே சொல்லுகிறார் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மாறே என்று சொல்லவில்லை, ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அந்த ஆபிரகாம் அந்த 3 பேரையும் மிகச் சிறப்பாய் அங்கே உபசரிக்கிறதனை அந்த 18வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுக்கிறதனை நாம் காண முடிகிறது. தரை மட்டும் குனிந்து அவர்களை வரவேற்கிறான். மட்டுமல்ல, நல்ல ஒரு வாசகத்தை அங்கே சொல்லுகிறான். நீங்கள் இளைப்பாரி நீங்கள் உணவருந்தி செல்ல வேண்டும். ஆக விரைவாக ஆபிரகாம் உணவுகளையும் சமைக்கிறதனை அந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். மிக தலை சிறந்த உணவுகளை, அப்பம், வெண்ணெய், பால், சமைத்த கன்று, மிக சிறந்த உணவுகளை இந்த ஆபிரகாம் அங்கே இந்த விருந்தினர்களுக்கு விருந்தாக படைக்கிறான். ஆக பிரியமானவர்களே, அந்த விருந்தினர்கள் அவைகளை புசித்து அங்கே ஒரு மகிழ்வான செய்தியை ஆபிரகாமுக்கு பரிமாறுகிறதனை நாம் படிக்க முடிகிறது. அங்கே நாம் காண்கிறோம், ஆபிரகாமிடத்திலே அந்த சொல்லப்படுகிற வாசகம், உற்பத்தி கால திட்டத்தில் மறுமுறை நான் வருகிற பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குழந்தையை பெற்றிருப்பாள் என்று சொல்லி அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, உபசரிப்பு அல்லது ஆபிரகாமுடைய விருந்தோம்பல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அந்த குடும்பத்துக்கு தந்தது என்று சொல்லலாம். ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை அந்த குடும்பத்துக்கு தந்தது என்று சொல்லலாம். அதேபோல் ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே லோத்து அவனை 2 தூதர்கள் சந்திக்கிறார்கள். அந்த 2 தூதர்களையும் லோத்து உபசரிக்கிறான், விருந்து கொடுக்கிறான். அந்த லோத்துவினுடைய விருந்தோம்பல் சோதோம் குமோராவை அந்த தூதர்கள் அழிக்கிற பொழுது இந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கிருந்து காப்பாற்றுவதற்கு கடவுள் உதவி செய்கிறதனை நாம் அந்த பகுதியிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, விருந்தோம்பல் ஆசி தரக்கூடிய ஒரு செயலாக காட்சியளிக்கிறது. வள்ளுவர் தன்னுடைய குறள் ஒன்றிலே, வரும் விருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் உபசரிக்கிறவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நாள்தோறும் தன்னை நோக்கி வருகிற விருந்தினரை உபசரிக்கிறவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவது இல்லை. ஒரு ராஜா ஒருவர் ஒரு பிச்சைக்காரன் வேடம் அணிந்து தன் குடிமக்களை பார்வையிடுவதற்காக சென்றார். பல வீடுகளை அவர் சந்திக்கிறார். உணவு தாருங்கள், உடை தாருங்கள், இரவு தங்குவதற்கு இடம் தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார். பல வசதி படைத்தவர்கள் கேற்றுகளை எல்லாம் திறக்காமலேயே இருந்தார்கள். பல இடங்களில் நாய்கள் ஜாக்கிரதை என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. பல இடங்களிலே ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய பதில் வந்தது. ஆனால் ஒரு ஏழை குடியானவன் அவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டு தனக்கு அன்றைக்கு மிச்சமாக இருந்த கொஞ்சம் அரிசியை கஞ்சியாக காய்த்து அந்த ஏழைக்கு கொடுத்தாராம். அந்த கஞ்சியை குடித்துவிட்டு அந்த ஏழை குடியானவனிடத்திலே, நான் அரசர் என்று தன்னை பிரகடனம் செய்து அந்த குடியானவனுக்கு அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு, அனைத்து காரியங்களையும் கொடுப்பதற்கு கட்டளையிட்டானாம். பிரியமானவர்களே, விருந்தோம்புதல் ஆசி தரக்கூடிய ஒரு செயல். இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட
இந்த யோவான் 21வது அதிகாரத்திலே கிறிஸ்துநாதருடைய விருந்தோம்புதல். இந்த விருந்தோம்புதல் இறையரசு பணியை தொடருவதற்கு ஆயத்தப்படுத்துகிற விருந்தோம்புதல் என்று சொல்லலாம். இறையரசு பணியை தொடர ஆயத்தப்படுத்தும் விருந்தோம்புதல். இயேசுநாதர் தன்னுடைய சீசர்களுக்கு ஏற்கனவே மேல் வீட்டறையில் 2 முறை அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். இந்த யோவான் 21வது அதிகாரம் 3வது முறை திபேரியா கடலிலே 7 சீசர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாலையில் காட்சி கொடுத்ததை தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இந்த 7 சீசர்கள் பேதுரு தலைமையிலே கடவுள் தங்களை அவருடைய இறையரசு பணிக்காக அழைத்திருந்தார். ஆனால் இயேசுநாதரை அவர்கள் பின்வலித்து, அந்த அழைப்பை பின்வலித்து தங்களுடைய பழைய மீன்பிடி தொழிலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே தொழிலையும் ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டு தொழில் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. காலையிலே இயேசுநாதர் அவர்களை சந்திக்கிறார். பின்வாங்கி போனவர்களை சந்திக்கிறார். தொழிலிலே ஒன்றும் அகப்படாமல் இருந்த அந்த சீடர்களை சந்திக்கிறார். அன்போடு பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறதனை அந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி அங்கே கேட்கிறதனையும் நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பின்வாங்கி போனவர்களை அன்பு காட்டி இறை பணிக்காக அங்கே அவர்களை அழைக்கிறதனை, அந்த அழைப்பின் ஆற்றலை உணர்த்துகிறதனை நாம் காண்கிறோம். என்னை விட்டு பின்வாங்கி போகிற பொழுது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் பிரயாசப்பட்டால் ஒன்றும் உங்களோடு தங்காது. ஆனால் என்னை பின்பற்றி வந்து என்னுடைய பணியிலே நீங்கள் ஈடுபடுகிற பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆண்டவர் அங்கே அந்த சீசர்களை பார்த்து, படகுக்கு வலதுபுறம் வலைகளை போடுங்கள். அவர்கள் போட்டு ஏராளமான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். ஆக அந்த சூழலிலே தான் பேதுரு அங்கே ஒரு காரியத்தை செய்கிறான். அவரை அப்பொழுதுதான் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் அறிகிறார்கள். பேதுரு அவரை ஆண்டவர் என்று அறிந்து தன் அறையிலே கச்சையை கட்டி கொண்டு, எனக்கு மீன்கள் அல்ல, ஆண்டவர்தான் முக்கியம் என்று சொல்லி முதல் ஆளாக கடலுக்குள்ளாடி குதித்து இயேசுநாதரிடத்தில் வருகிற ஒரு நிகழ்வையும் அந்த பகுதியில் நாம் படிக்கிறோம். ஆக சீசர்கள் எல்லாரும் அந்த 153 பெரிய மீன்களோடு கடற்கரையிலே வருகிறார்கள். இயேசுநாதர் அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் உணவருந்துங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். வாருங்கள் உணவருந்துங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறதனை அந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். ஏற்கனவே இயேசுநாதர் பொரித்த மீன்களையும் அப்பங்களையும் அங்கே ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அவர்களை உணவருந்த செய்து அங்கே இறையரசு பணியை செய்ய அவர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த திருவிருந்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், பிறர் நலனில் அக்கறை காட்டுவதற்கு அழைக்கிற விருந்து என்று சொல்லலாம். அந்த ஒவ்வொரு திருவிருந்திலேயும் ஆண்டவர் நம்மையும் வாருங்கள் உணவருந்துங்கள் என்று சொல்லி நம்மையும் அழைக்கிறார். எதற்கென்று சொன்னால், பிறர் நலனில் நாம் அக்கறை காட்டுவதற்கு. பிரியமானவர்களே, இயேசுநாதர்
இறுதி நியாய தீர்ப்பு அந்த வேளை வருகிற பொழுது அவர் விருந்தினராக நான் உங்களிடத்திலே வந்தேன். மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பசியால் வாடி துடிப்பவராக வந்தேன், தாகமாய் இருப்பவராக வந்தேன், தனிமையில் தவிப்பவராக வந்தேன், உடமையற்று நாணுபவராக வந்தேன், நோயினால் நலிந்தவராக வந்தேன், சிறையில் வாடுபவராக வந்தேன். மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதே மத்தேயு 25வது அதிகாரத்திலே மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அவருடைய ராப்போஜன விருந்தின் மூலம் பிறருக்கு நற்சேவை செய்வதற்கு நம்மையும் அவர் அழைக்கிறார் என்று சொல்லலாம். டெல்லியை சார்ந்த சிகாந்த், இவர் ஒரு கார் கம்பெனியினுடைய முதலாளி. ஒருமுறை இவர் தெரசா அம்மையாரை சந்தித்து பிறருக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாராம். ஆகவே இந்த சிகாந்த் தன்னுடைய கம்பெனியிலிருந்து 2 ஜீப்புகளை ஒவ்வொரு நாளும் பிரபலமான உயர்ந்த ஹோட்டல்களுக்கு அனுப்பி அங்கே எஞ்சி இருக்கிற உணவுகளை, மோசமான உணவுகள் அல்ல, தரமான உணவுகளை சேமித்து எளியோர் இல்லங்களுக்கும் ஏழைகளுக்கும் அதை பரிமாறினாராம். இது 1-2 நாட்கள் அல்ல, 30 ஆண்டுகள் அந்த பணிவிடையை செய்தாராம். அதை போல டெல்லியிலே குளிர்காலம் வருகிற பொழுது அதிக குளிராக இருக்குமாம். ஆகவே ரோமத்தால் செய்யப்பட்ட உடை அவர்களுக்கு தேவைப்படுமாம். அதையும் அந்த சிகாந்த் தன்னார்வமாய் பலரிடத்திலிருந்து பெற்று தேவையுள்ள மக்களுக்கு அவர் உதவி செய்தாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் இந்த காலத்தில் ஏராளமான மருத்துவர்கள் மருத்துவ பணியை முடக்கி கொண்டிருக்கிற பொழுது, ஆனால் பல மருத்துவர்கள் தங்கள் பணியை பிறர் நலனுக்காய் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இந்த நாட்களில் செய்தித்தாள்களிலே பார்க்கிற டாக்டர் சைமன், அவர் பூந்தமல்லியிலே அவருடைய மருத்துவமனையிலே மருத்துவ பணியை செய்து கொண்டிருந்தார். பிறர் நலனுக்காக பணி செய்த அவர் கொரோனாவினால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய கீழ்ப்பாக்கம் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திலே கூட அவரை அடக்க விடவில்லை. ஆக பிறர் நலனுக்கு சேவை செய்கிற பொழுது நமக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் தான் வருகிறது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் நம்மை அதற்கு தான் அழைத்திருக்கிறார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள், பிறர் நலனிலே அக்கறை காட்டுங்கள். இயேசுநாதர் இந்த உலகுக்காக தன்னையே கொடுத்தார். இன்றைக்கு நாமும் அந்த ஒரு அர்ப்பணத்தோடு கிறிஸ்துவின் விருந்திலே பங்கு பெற்று பிறர் நலனுக்காக வாழுவோம், வளருவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்திடுவாராக. ஆமீன். நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் துர்ப்போத்தியாகி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது வாசத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் ஞாபகத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற 10 சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன்.
ஆமேன். நாம் இணைந்து 371வது கீர்த்தனை பாடலை பாடிடுவோம். எந்தன் ஜீவன் சொந்தமதாக தத்தம் செய்கிறேன் ஜீவன் தந்த நாயகா. கீர்த்தனை பாடல் 371. ஜெபம் செய்வோம். எங்கள் எல்லாருக்காகவும் தம்மையே பகிர்ந்து கொடுத்த எங்கள் ஆண்டவரே, நாங்கள் இப்போதும் எங்களை அண்டையில் அர்ப்பணிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு நாங்கள் வாழ கடவுள் எங்களை வழிநடத்தும். எங்கள் வாழ்வில் ஆண்டவரை நல்ல குணங்கள் பெருகிடட்டும் அப்பா. எங்கள் பேச்சுகளில் ஆண்டவர் உண்மையை தாரும். எங்கள் நடத்தைகளில் ஆண்டவர் பணிவினை தாரும். பிறருடைய நலனிலே அக்கறை காட்டக்கூடிய உயர்ந்த ஆண்டவரே சுவாமி பண்பினை எங்களுக்கு தாரும். கடவுளே, இந்த காலத்தில் ஆண்டவரே கொரோனா வைரஸ் எங்களை பாதித்து கொண்டே இருக்கிறதப்பா. உலகத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்கிற ஆண்டவரே வாக்கு.
நிறைவேறட்டும் ஐயா. இந்த உபத்திரவ காலம் ஆண்டவரே நீங்கட்டும் சுவாமி. ஆண்டவர் தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும். எங்களை அப்பா உமக்கு பிரியமான கருவிகளாக கடவுள் பயன்படுத்தியறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமீன். இல்லாத இறைவனின் அன்பும் மாறாத மைந்தனின் அருளும் நிலையான தூயாவியரின் உறவும் நம் எல்லாரோடும் இன்றும் எல்லா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.